ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் மெஷர்மெண்ட் டேப்பே இல்லாமல் அளவு நைட்டியை மட்டும் வச்சு எப்படி நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நைட்டியோட கிளாத்தை ஃபுல்லாக விரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக விரித்ததுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு கார்னரையும் நான் மடிச்சுக்கிறேன். ஒன்றா போட்டு மடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் சைடு ஃபார்ம் ஆகும். இதே மாதிரியே நைட்டியோட கிளாத் ஃபுல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம். இதில் நான் 3 மீட்டர் நைட்டி கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு, இந்த சைடு கார்னர் அந்த சைடு கார்னரையும் கரெக்டாக வச்சு மடிச்சுக்கோங்க. இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோல்டட் சைடு இந்த சைடு இருக்குது. கேமரா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். 4 ஓப்பன் சைடு என்னை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல் சைடு பார்த்திங்கன்னா ஃபோல்டட் சைடு இருக்கும், கீழே 4 ஓப்பன் சைடு இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது அளவு கரெக்டாக இருக்கோ அந்த நைட்டியை எடுத்துக்கோங்க. நைட்டி எடுத்துகிட்டு நைட்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் மேலாப்பில் இருக்கிற மாதிரியும் பேக் போர்ஷன் உள்ளே வர்ற மாதிரியும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம கிளாத் போட்டிருக்கோம்ல அது மேலே அளவு நைட்டியை போட்டு எடுத்துக்கலாம். ஃபோல்டட் சைடு வர இடத்துல அளவு நைட்டியோட ஃபோல்டட் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கரெக்டான அளவுக்கு போட்டாச்சு. இப்போ நைட்டி கிளாத் எனக்கு லென்த்து ஃபுல்லாக வேண்டுறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டால் நைட்டி கிளாத் சுருங்கும். இது காட்டன் கிளாத்து. நெக்ஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி போடுறதுனால உங்களுக்கு பின் கழுத்து முன் கழுத்து அளவு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின் கழுத்தும் முன் கழுத்தும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் வளைவு நான் போட்டுக்கிறேன். இப்போ பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஆம்ஹோலும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடம்பு பகுதி மார்க் பண்ண போகிறோம். அளவு நைட்டியை கரெக்டான அளவு வச்சுருப்போம்ல அதே அளவுக்கே உடம்பு பகுதியை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் தான் இருக்குது. அதை நான் தையலுக்காண்டி விட்டுறேன். அடுத்தது ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்காண்டி, இது எதுக்குன்னா தையலுக்காண்டி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு நெக்ஸ்ட் கழுத்து பின் கழுத்து வளைவு போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் பின் கழுத்து கொடுக்குறேன். முன் கழுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பா ஷேப் அதில் ஒரு வி ஷேப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நெக் பேட்டர்ன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மீதி இருக்கிற பீஸு. இதை வச்சு தான் நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பட்டி இதுக்கெல்லாம் கட் பண்ணணும். அளவு நைட்டியை எடுத்துக்கிட்டு அதில் ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட வித்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை அகலம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1.5 இன்ச்சு நான் தையலுக்காண்டி விட்டுருக்கேன். இப்போ கை வளைவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ட்ரா பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பீஸ் நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த அளவு கரெக்டானு பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நைட்டியோட ஆம்ஹோல் சைஸு, இதுவும் சேமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு
மீதி இருக்கிற கிளாத்லேயே இதுதான் மீதி. இதில் வந்து ஒரு 4 பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 பீஸை வந்து தனியாக வச்சுக்கிறேன். இந்த 2 பீஸில் வந்து நெக்கு வந்து பேட்டர்ன் போட்டுக்கலாம். இப்போ நைட்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து வந்து இந்த கிளாத் மேலே வச்சுட்டு நம்ம நெக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதோட பர்ஃபெக்ட் சைஸ்க்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நைட்டி அந்த பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் துணியே இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியே வந்து நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாவ் ஷேப் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு வி ஷேப், லைட் வி ஷேப் ஜாயின் பண்ணாமல் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு டைமண்ட் ஷேப் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த கீழே டைமண்ட் ஷேப் வர்றதை நீங்கள் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து 2ஆக இருக்கும். இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் நெக் டிசைன் வந்துடும். இப்போ வந்து நைட்டி எல்லாமே வெட்டியாச்சு. நம்மளுக்கு தேவையான பீசஸ்லாம் வெட்டிட்டு இதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்காண்டி வந்து ஜிப்பு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பிளாக் கலர் ஜிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நைட்டி கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலர்லேயே இருக்கும். அதே கலரில் வந்து கூட நீங்கள் ஜிப் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டி லேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த நைட்டி லேஸ் வச்சு நீங்கள் தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் நைட்டியில் எவ்வளோ அழகான ஃபினிஷிங் கிடைக்குமோ அதே மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி நெக் பேட்டர்ன் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 பீஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த சென்டர் மட்டும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கேப்க்கு வந்து நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். வந்து 1/4 இன்ச் கேப்புக்கு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா 2ஐயும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணல, ஒரு லைனிங் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மேலே வந்து அந்த போர்ஷனோட வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். உள்பக்கம் வந்து அடியில் வர மாதிரியும் வெளிப்பக்கம் வெளியே வர மாதிரியும் வச்சுக்கிட்டு ஓரமாக வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம், வெளி சைடு மட்டும். இப்போ வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துல அந்த ஃபுட்டை வந்து மேலே தூக்கிட்டு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிடாதீங்க, அந்த லைனிங்கை மட்டும் கட் பண்ணுங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. வந்து கட் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த டேர்னிங் வர இடத்துலலாம் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருப்போம். அதனால் அந்த கிளாத்தை வந்து உள்ளே கூடி வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த டேர்னிங்லாம் உங்களுக்கு திருப்புறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஒரு ஊசி ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி சிசரில் அந்த ஷார்ப் போர்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுக்க முடியாமல் இருக்கும்போது கூட இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து சைடில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். எட்ஜ்லேயே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
அந்த ஷார்ப்பான போர்ஷன்லாம் வருதுல்ல அந்த இடத்துல ஃபுட்டை வந்து தூக்கிட்டு ஊசி இறக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஷேப் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத் வந்து மேலே தெரியாத அளவுக்கு வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குல்ல அந்த வி ஷேப் அதை வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். வந்து ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க அந்த லைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி ஃப்ரண்ட் கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல அந்த கிளாத்தில் வந்து ஆப்போசிட் சைடு வந்து எடுத்துக்கிறேன். கெட்ட பக்கம் வந்து மேலாப்பில் வர்ற மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம்ல அது வந்து ஆப்போசிட் சைடு வந்து மேலே வர்ற மாதிரி, அதாவது லைனிங் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து மேலே வர்ற மாதிரியும், நல்ல பக்கம் வந்து மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கத்தை பார்த்த மாதிரியும் வச்சுக்கிட்டு அங்கங்கே வந்து பின் வந்து குத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்கை வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுட்டை வந்து தூக்கிட்டு வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஷார்ப்பான இடத்துலலாம் ஸ்டிச்சஸ் நல்லா விலகுற மாதிரி வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே வந்து நாச் போட்டு எடுத்துக்கலாம். அங்கங்கே வந்து நாச்சஸ் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து நல்ல சைடு வந்து நல்ல பக்கம் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நெக்கோட ஓரத்தில் வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி வந்து தையல் போடாமல் இருக்கும். மேலே வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஷோல்டர் சைடில். இப்போ வந்து நம்ம வந்து கீழ்ப்பகுதி வந்து தையல் போடாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் போர்ஷன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் வர மாதிரி வந்து பின் வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணி வந்து குத்திக்கலாம். இது வந்து எதுக்காண்டினா மெயின் கிளாத்தும் இந்த பேட்டர்னும் வந்து நகராமல் இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக வந்து நான் வந்து லேஸ் வந்து வச்சுக்கிறேன். அதாவது லேஸோட அந்த ஒயிட் போர்ஷன் வந்து உள்ளே வர்ற மாதிரியும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு த்ரெட் மட்டும் வெளியே வர்ற மாதிரியும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த லேஸை வந்து டர்ன் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து உள்ளே வந்துடும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த த்ரெட் ஒர்க் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டர்னிங் வர இடத்துலலாம் வந்து லேஸை வந்து பார்த்து திருப்புங்க. நீடில் வந்து உள்ளே இறக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஷார்ப் பண்ணி வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் வெளிப்பக்கம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பின் குத்தி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். நைட்டி கிளாத்தும் இந்த பேட்டர்னும் வந்து நகராமல் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னோட எட்ஜ் போர்ஷனில் வந்து நம்ம வந்து லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் வந்து லேஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி, ஒயிட் கலர் போர்ஷன் வந்து உள்ளே வர்ற மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு வந்து அகைன் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காண்டினா அந்த லேஸோட அந்த ஒயிட் போர்ஷன் வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா மேலே எலும்பி வராது உங்களுக்கு. அதனால் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற லேஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. லேஸ் வைக்கவுமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சென்டரை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்போட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிப்பில் வந்து மேலே ஒரு ஹூக் போர்ஷன் இருக்கும், சில்வர் கலர், அது வந்து மேல் பகுதியில் வர மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடுக்கணும்னா கீழே ஒரு சில்வர் போர்ஷன் இருக்கும், அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். அதனால் வந்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து அந்த சில்வர் போர்ஷன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து ஜிப்பு வைக்கிறதுக்கு வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பை விட ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். வந்து சென்டரை வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ சென்ட்ரு வந்து லைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர்லேருந்து அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைன் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 3 லைன் இருக்கும். இப்போ வந்து சென்டர் போர்ஷனை வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சைடில் இருக்கிற 2 லைனை மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போர்ஷனை வந்து வச்சுட்டு கீழே வந்து நம்ம கோடு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தையல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மேலே அந்த கிளாத்லேயே வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த வி ஷேப்பு அங்கேருந்து ஆரம்பித்து வைக்கணும். நம்ம வந்து சென்டரில் இருக்கிற லைனை வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. சைடில் இருக்கிற லைன்ஸ் 2 மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடில் இருந்து வந்துட்டு கீழே அந்த கோடு போட்டுக்கொள்ள அது வரையும் வந்து ஸ்டிச் போடும்போது ஷேப்பில் வர்ற மாதிரியே வந்து இங்கே வந்து எண்ட் பண்ணிக்கணும். இப்போ சென்டர் லைனுக்கு நேராக வந்து பின் குத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். சென்டர் லைன் வந்து ஸ்டிச் போடல, வெளி பக்கமாக நம்ம 2 கோடு போட்டோம்ல அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சென்டர் லைனுக்கு நேராகவே கட் பண்ணிட்டு வந்துடணும் நம்ம. இப்போ வந்து சென்டர் லைனுக்கு நேராக கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வர இடத்துல ஒரு வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பி அடிக்க போகிறோம், அதுக்காண்டி. இப்போ வந்து அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம், அமுக்கு தையல். வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அந்த கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு உள்ள மடக்கி வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பா ஷேப் வரும். அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வெளியே இருந்துட்டு உள்ளே போயிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிப்பு வந்து எடுத்துக்கலாம். ஜிப்பை வந்து மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வரும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சில்வர் கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஜிப்பை வந்து மேல் போர்ஷனை வந்து மடிச்சுக்கலாம். அந்த ஹூக் போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே தெரியும். மேலே இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் உள்ளே மடிச்சுட்டு நம்ம வந்து நெக் லைன்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஹூக் போர்ஷன்லேருந்து அந்த ஓரம் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி அந்த எக்ஸஸ் கிளாத் வந்து உள்ளே தெரிகிற மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த நைட்டி அந்த ஜிப்பு இருக்குல்ல, ஜிப்போட ஹூக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள். அந்த ஜிப்போட மேல் போர்ஷனை வந்து நல்லா மடக்கிட்டு மெயின் கிளாத்தை மேலே வர்ற மாதிரியும் அந்த ஜிப் போர்ஷன் வந்து உள்ளே வர்ற மாதிரியும் வச்சுக்கிட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் போட்டிருப்போம், அதே லைன்லேயே வர்ற மாதிரியே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்போட ஹூக் போர்ஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். மேல் போர்ஷனில் காமிச்சேன்ல அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து ஹூக் போர்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த பா ஷேப்பு அதுக்கேற்ற மாதிரி வந்து டர்ன் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரியே இந்த சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டிகளோட வந்து ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து இப்படி இருக்கிறனால விட்டுக்கலாம். இது வந்து ஜிப்பு வந்து வச்சதே தெரியாத அளவுக்கு இருக்கணும்னா ஜிப்பை மறைக்கிறதுக்காண்டி ஒரு பட்டி வந்து நம்ம வந்து மேலே வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நைட்டியில் வந்து ஜிப்பு வந்து பிளாக் கலரில் இருக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டி பீஸ் வந்து ஒரு 2 இன்ச் கேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து மேலே வந்து வச்சு நம்ம வந்து தைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வச்சதே தெரியாது. இந்த பட்டி பீஸில் வந்து மேலே இருக்கிற போர்ஷனை வந்து லைட்டாக மடிச்சுட்டு சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடை மடித்து எடுத்துகிட்டு நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணோம்ல அந்த கார்னர்லேயே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கீழே வந்து ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து தையல் போடாமல் அதை வந்து வி ஷேப்பாக வந்து தைக்கணும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம்.
நம்ம ஜிப் அட்டாச் பண்ணோம்ல அதே இடத்துலையே தையல் வர மாதிரியே வந்து இந்த பட்டி பீஸை வந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணி கீழ் போர்ஷன் இருக்குல்ல அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் கேப்பில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மேலேயே அமுக்கு தையல் போடணும். அமுக்கு தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற போர்ஷன் அதாவது தைக்காமல் வச்சுருப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்க்கு வந்து நான் வந்து ஷேப் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து தையல் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து போட்டுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஜிப்பு வந்து விசிபிளாக வந்து தெரியாது. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஜிப்பு வச்சதே தெரியாத அளவுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி அந்த கீழே வந்து வி ஷேப் எடுக்கணுன்றதை பாருங்கள். இந்த மாதிரி வி ஷேப் எடுத்துட்டு அந்த எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். ஷேப் வரும்போது பையை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடு வர்றோம்ல அந்த வி ஷேப் போட்டு இந்த சைடு வர்றப்ப ஃபுல்லாக வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து கொண்டுட்டு போயிடக்கூடாது. கீழே வந்து அந்த ஜிப்பு எங்கே நம்ம வந்து எண்ட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் தெரியும் இதில் கீழே வந்து ஜிப் அங்கே முடியுதா அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஜிப் வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்பு வச்ச மாதிரியே தெரியாது. இந்த பட்டியை மேலே வச்சு தைக்கவும் ஃபினிஷிங் வந்து அப்படியே ரெடிமேட் நைட்டியில் இருக்கிற ஃபினிஷிங் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு வந்து கிராஸ் பீஸ் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து உள்பக்கமாக மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து நான் வந்து கீழே வந்து பேக்கெட் வைக்கலான் இருக்கேன். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து கரெக்டான ஷேப் பண்ணிவிட்டு வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கு. 2 கிளாத்தாக கிடச்சிருக்கு. அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு ஓரமும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பாக்கெட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் போட்டாச்சு 4 சைடுமே. ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ச் கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கெட் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கெட் வச்சுக்கலாம். பேக்கெட் வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேல் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. மீதி 3 ஓரமும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பின்னு வச்சு வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பின் வச்சு செக்யூர் பண்ணிங்கன்னா அந்த பேக்கெட்டோட சைஸ் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து பேக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. 3 சைடு ஓரமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணலை. இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் போர்ஷனும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கேப்பிட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான்
நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் வந்து கீழெல்லாம் மடித்து தைக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து கரைப்பகுதி வரனால வந்து ஸ்லீவ் வந்து கீழே மடித்து தைக்கணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போர்ஷனை வந்து ஸ்டிச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரோட மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே அந்த சைடு போர்ஷனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரியே இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 சைடு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து வெளிப்பக்கம் வந்து தெரிகிற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1.5 இன்ச் கேப்பு வந்து நம்ம ஆல்ரெடி விட்டுருந்தோம் ஸ்டிச்சிங்க்கு, அதை வந்து நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். அப்படி இடுப்பு போர்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுருந்தோம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து அகலம் வந்து தேவைப்படுது. நடக்கும்போதும் உட்காரும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே லைன் ட்ரா பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உடம்பு பகுதியை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு ஓரமும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 2 சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழ் போர்ஷன் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். கீழே இருக்கிற போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பாக மடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு மடிப்பாக மடிச்சுட்டு அதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழ் போர்ஷனும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இதுதான் நைட்டியோட ஃபைனல் அவுட்புட். நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு, கீழ் போர்ஷனும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கும் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.